எடுத்துக்காட்டு 1.12 மைனஸ் 12/17 இலிருந்து 9/17 கழிக்கவும். எடுத்துக்காட்டு 1.13 மைனஸ் 4 + 5/22 இலிருந்து மைனஸ் 2 + 6/11 கழிக்கவும். இப்போ கழிக்கவும் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் மைனஸ் இன்னொரு நம்பர் பிளஸ், அதனால தான் விகிதமுறை எண்களா கொடுத்துருக்காங்க. விகிதமுறை எண்களா கொடுத்துருக்காங்களா? கழிக்கவோ கூட்டவோ ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? கணக்கு என்ன சொல்லிக்கிறாங்க? கழிக்க தானே சொல்லிக்கிறாங்க. கேப் விட்டு எடுத்தா குறி போட போறேன். சரியா? இப்போ பகுதிகள் ஒரே மாதிரி தான். எத்தனை முறை 17 வந்தாலும் என்ன இருக்கு? கூட்டிக்கணும். பொதுவான குறிய -1 மதியம் -12 கூட்டினா புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியுதுக்காக இந்த கணக்கே தருவாங்க. இல்ல இது மாதிரி தான் தருவாங்க. இப்ப பாருங்க மைனஸ் குறிகள் ஒரே மாதிரி வரும். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் ஆஃப் படிக்கணும். இப்போ மைனஸ் 4 மைனஸ் தான் அர்த்தம். குறிய மைனஸ் குறிய மாத்திரம்னா வந்துடும். எல்லாம் இன்னும் பிராக்கெட் தான் பெருக்குன்னு அர்த்தம். மைனஸ் ரெட்டப்பட மைனஸ் பெருக்குனா பிளஸ். ஓகேவா? இதுனா மைனஸ் தான் குறிய மாத்திரம். மைனஸ் தான் அது குறிய மாத்திரம். ஓகே. இப்போ என்ன இருக்குது அப்படியே எழுதிங்க. 2 இப்போ இது கொடுக்கப்பட்ட பின்னமானது என்ன பின்னம்? இரவு பின்னமா? புதுசா இருக்குது பின்னம் பேரு. சரி, கலப்பு பின்னத்தை எந்த பின்னமா மாத்தணும்? மைனஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது. -4 மட்டும் சொன்ன கிடையாது. இந்த மைனஸ் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு குறுக்க பெருக்கி கூட்டி சொல்லலாமா? 4 ஓகே. 88 கூட 5 கூட்டினா எவ்வளவு சாமி? என்ன இருக்கு? குறுக்க பெருக்கி கூட்டி 11 இப்ப யார பாக்குறோம்? பிளஸோ மைனஸோ வந்தா பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? சம்பந்தம் இருக்கா? எத்தனாம் வாய்ப்பாடு? 11 இப்போ மைனஸ் 16க்கு 1 மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். மிஸ் இதெல்லாம் போட்டா கஷ்டமா இருக்கு மிஸ். ஈஸியா சொல்லி தரட்டா? 3 ரூபாய் வச்சுக்கோங்க. 90 ல இருந்து 50 ரூபாய் போய் எவ்வளவு? 40 ரூபாய் வந்து 6 ரூபாய் கழிச்சிடு. 34 இங்க இருந்தா கூட்டி 34 கூட 3 கூட்டினா என்ன பெரியனுடைய குறி என்னது? -37. அப்படின்னு சொன்னா 93 ல இருந்து 56 கழிங்க. 3 ல இருந்து 6 நீங்க அது இடமாற்றம் செஞ்சா 13 ல இருந்து 6 கழிச்சா எத்தனை வரும்? இல்லன்னா 6 கூட எதை கூட்டினா 13. 6 7 8 14 போனீங்க சார். 8 ல இருந்து 5 நீக்கினா 3. பெரியனுடைய குறி ஓகே.